விவர்ஸ் இன்னைக்கு நான் கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறேன். வாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி கத்திரிக்காய் கிரேவி பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு இப்போ நான் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 10-15 உடஞ்சி முந்திரி எடுத்திருக்கேன். தேங்காய் கொஞ்சம் கீரி எடுத்திருக்கேன். அதே போல் கொஞ்சமாக தனியா, கொஞ்சமாக கருப்பு எள். இப்போ இதை நல்லா எண்ணெய் இல்லாமல் நல்லா ரோஸ் மாதிரி வறுத்து எடுத்துக்குவோங்க. இது சின்ன பட்டை 2 துண்டு. இது நான் 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு பண்ணுறேன். ஒரு 4 கிராம்பு இவ்வளவுதாங்க. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். திரும்பியும் எண்ணெய் விட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னே தக்காளியை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் ஒரு நல்ல பெரிய தக்காளி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுவும் வெந்தது போதும். இதையும் நம்ம ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைடில் காம்போடு வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு பூச்சி இருந்ததுன்னா செக் பண்ணிவிட்டு பாதியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் நல்லா செக் பண்ணி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா முக்கால்வாசி கத்திரிக்காய் பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை நம்ம எடுத்துக்கிடலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு புளி சேர்க்குறது இல்லை, புளி குழம்பு மாதிரியும் இருக்காது. நல்லா ஆனால் கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதே எண்ணெயில் மற்ற கிரேவி பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அதே பொரிச்ச எண்ணெயை யூஸ் பண்ணுறேன். அதில் பட்டை 2 திட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம். அது நல்லா பொரிஞ்சோன்னே வெங்காயம் அரைச்சோம் பார்த்திங்களா, வெங்காயம் தக்காளி போட்டு அதை இதில் சேர்த்துக்கணுங்க. இப்போ இதில் வெங்காய தக்காளி அரைச்சது சேர்த்துக்கலாம். அது எப்படி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை வாஷ் பண்ணி நம்ம கிரேவிக்கு சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் வேர்க்கடலை இதெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, தேங்காயெல்லாம் அதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நல்லா அந்த எண்ணெயிலே அது நல்லா சுருண்டு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தனி மிளகாத்தூள் தான் சேர்க்கணும். ஏன்னா தனியா ஏற்கனவே நம்ம போட்டு அரைச்சிட்டோம், மஞ்சத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் ரொம்ப காரம் சேர்க்கலை. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ண தண்ணி சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கத்திரிக்காய்க்கும் உப்பு போடலை. இப்போ தான் கொஞ்சம் தான் நான் கல் உப்பு போட்டிருக்கேன். 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் பண்ணினீங்கன்னா. இந்த கத்திரிக்காய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அந்த நீட்ட கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் அதெல்லாம் நல்லா இருக்காது. நமக்கு பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். இதுதான் நம்ம ஈஸி. நான் 1/4 கிலோவுக்கு தான் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப கிரேவியாக இருக்கக்கூடாது, திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ
கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் கிரேவி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா காரம் சேர்த்துக்கோங்க. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.